ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்லா மொறு மொறுன்னு ஒரு சுவையான வாழைப்பூ வடை எப்படி செய்வோன்றது பார்ப்போமா? இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதுக்கு நான் நல்லா ஒரு 400 கிராமுக்கு கடலப்பருப்பை எடுத்து தண்ணியில் நல்லா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா போதுங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூவை நல்லா பிச்சு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற நரம்பெல்லாம் இதிலேருந்து எடுத்துட்டு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் இதை நான் கட் பண்ணணும். இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணியில் போட்டுடணும். இப்போது இந்த கடலப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இந்த ஊறின கடலப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட நல்லா 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். பொடிசு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன பீஸ், ஒரு 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எடுத்துக்கோங்க. இதோட நான் மிக்சியில் இப்போ நான் கடலப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக எடுத்துக்கோங்க. வாழைப்பூவையும் நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாழைப்பூ நறுக்கி தண்ணியில் போடும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்து தண்ணியோட கலந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்போட இந்த வாழைப்பூவையும் இதில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து டைரெக்டாக வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணுறேன். சில பேர் வாழைப்பூவை வேக வச்சு ஆட் பண்ணுவாங்க. அது அவசியம் இல்லை. வடைக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதோட நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 1 தான் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றனால அடிக்கடி வாயில் போய் மாட்டிக்கும், அப்புறம் கத்துவாங்க. நீங்கள் தேவைன்னா ஒரு 2, 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மறக்காமல் இதில் உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போதுன்னா ஓகே, இல்லை தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் பரட்டி நல்லா பதமாக எடுத்து வச்சிட்டேங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் கடாயில் ஆயில் ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் வடை சட்டினாவே இதுதான் வடை சூப்பராக வரும். அதனால் அந்த வாணலியில் போட்டு ஆயில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது என்னடா வடை சுடுறேன்ட்டு என்னடா போண்டா மாதிரி உருட்டி வைக்கிறாங்களே பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு உருண்டை போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கையில் எடுத்து தட்டி தட்டி போட்டுடலாம் ஈஸியாக. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த உருண்டை பிடிச்சிருந்தா அந்த கடலப்பருப்பு இது வந்து வாழைப்பூ வடைக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா தட்டி தட்டி வடை மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து வேகமாக ரொம்ப ஸ்பீடில் வச்சு வறுக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. ஏன்னா மேலே சீக்கிரமாக ஒரு மாதிரி மொறுமொறுன்னு ஆரம்பிச்சிரும். அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் போட்டு நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ வடை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாழைப்பூ பொரியல் செஞ்சுச்சுன்னா கூட பசங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதுவே வடையில் போட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொறு மொறுன்னு இருக்குமா, பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடும். எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பூ வடையை எங்கள் பசங்க ஃபுல்லாக என்ன பண்ணுனா நல்லா சாஸ் தொட்டு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து வடை செய்கிறது ரொம்ப ஜாலி. செஞ்சுட்டா பசங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த வாழைப்பூ வடை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்னு இதை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும். என்னடா அந்த டைமில் போய் எப்படி நான் வாழைப்பூவெல்லாம் பிச்சுட்டு இருக்குதுன்னு பார்ப்பீங்க. வாழைப்பூ முன்னாடியே பிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணி நம்ம வாழைப்பூ வடை போட்டுக்கலாம். இப்போது இந்த வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலேயும் நல்லா வாழைப்பூ வடையை போட்டு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா? சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. சுவையான ருசியான வாழைப்பூ வடை ரெடி. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா? சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ் தாங்க இப்போ பார்த்தோம், நம்ம வாழைப்பூ வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.